அதே மாதிரி தொழுகையில் வியாபாரம் பண்ணலாமா? நம்ம பள்ளிவாசலில் வியாபாரம் அறிவிப்பு செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். பள்ளிவாசலுக்குள்ளே என்ன செய்யக்கூடாது? காண போன பொருளை தேடக்கூடாது, வியாபாரம் பண்ணக்கூடாது, தடை இருக்குது. பள்ளிவாசல் தொழுகிற ஆள் இல்லை, பள்ளி வாசலில் சும்மா இருக்கிற ஆளுகளை என்ன செய்யக்கூடாதுன்னா அதை வியாபாரத்துக்கு பயன்படுத்தக்கூடாதுன்னு வச்சுருக்கிறோம். தொழுகையில் வியாபாரம் பண்ணலாமா? தொழுகையில் பண்ண முடியாது. ஆனால் ஷாஃபியா இருந்தீர்களே, ஆனால் தொழுகையில் வியாபாரம் பண்ணலாம், வேணும்னே பண்ணலாம். பண்ணினாலும் தொழுகை பாத்தில் ஆகாது. என்ன மேட்டர்ன்னு கேட்டால் சைகையால் பண்ணணும். உப்பு மூட்டை எவ்வளவு? அவர் கேட்பார், வெளியே நிற்கிறாள், உப்பு மூட்டை எவ்வளோ உண்டு, நம்ம என்ன செய்யணும்? இப்படி காட்ட இல்லை 3 ரூபா 30 ரூபா இப்படி காட்டணும். இது செய்யலாம். இஷாராவை கொண்டு என்ன செய்யறது? எப்போ சரக்கு வரும் இப்படி சொல்லலாம். இஷாரா அவனால நீ திருத்தி தொழுக, அவன் விளங்காமல் வந்து கேட்குற அண்ணனிமா தொழுதுட்டு இருக்க வேண்டியதானே. தொழுது கொண்டு இருக்கும் பொழுது சைகையால் என்ன செய்யலாம்? நம்ம வியாபாரம் பண்ணிக்கொள்ளலாம். எவ்வளோ ரூபாய்க்கு தருவீங்க? தொழுதுட்டு இருக்கும்போது 500 ரூபாய்க்கு தருவேன், 5000 ரூபாய்க்கு தருவேன் இப்படி சொல்றதுக்கு கூட இப்படி போட்டு சைபர் போட்டு காட்டலாம். சைகை எல்லாம் தானே காட்டுறது மட்டுமா? சைகை போட்டு 3 இப்படி காட்டினா 5000 வருமா இல்லையா? இது செய்யலாமா? தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது சைகையின் மூலமாக ஒருத்தன் வியாபாரம் செய்யலாம். இது எப்படிங்க வேணா எழுதுவானா? இப்படி ஒரு இறையச்சம் உள்ள ஒருத்தனுக்கு இப்படி சிந்தனை வருமா? தொழுகைக்கு வந்து இங்கேண்டே வர, அதை விட்டு தானே வர சொல்லி இருக்குது. வியாபாரத்தை ஒரு நேரம் பண்ணிக்கிட்டு இருந்த தொழுகைக்கு வந்து இங்கே உட்காந்து வியாபாரம் அந்த அவனாச்சும் கேட்பான. முதல்ல மக்கள் வந்து தொழுதுட்டு இருக்காங்க, தொழுறாரு அப்படிதான் சொல்லுவான். இவங்க அப்படி ஒட்டுமொத்த சமுதாயம் இப்படி இருந்திருக்கானுவோ, வினைஞ்சிருக்காங்க. அவனும் இப்படித்தான் இருக்கான், தொழுகையை பற்றி வாங்குறவன் அப்படி தான் இருந்திருக்கிறான், விற்கிறவன் அப்படி தான் இருந்திருக்கிறான். அவன் வந்து கேட்குறான் பாருங்களேன், இது எவ்வளோ விலைன்னு இவன் கேட்பானா? இவர் விற்கிறியான்னு கேட்பானா? விற்கிறான்னு சொல்லலாமா? உன் வீட்டை எனக்கு விலைக்கு தர்றியா? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இது இது என்ன இது மார்க்கம்? இது உங்களை ஏற்றுக்கொள்ள முடியுது. ஆனால் ஷாஃபி மதகபில் இருக்குது. இதைத்தான் 7 ஆண்டுகள் படிக்கிறார்கள். இந்த சட்டத்தை படிக்கும்போது அவன் விமர்சிக்கலாம் மாட்டார்கள். சிரிச்சு அப்படிலாம் சொல்லலாமா என்று என்ன செய்வாங்க? இது பத்துவா மாதிரி இதை வந்து வாராந்தர பயானில் பேசுவார்கள். உங்களுக்கு ஒரு சட்டம் தெரியுமா? இது தெரிஞ்சுக்கணும். தொழுது கொண்டிருக்கும் பொழுது இப்படி சைகையெல்லாம் பண்ணி பயானுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்கல்ல வாரம். அதுக்கு இந்த அஜர்த்துமார்கள் இதை எடுத்து டாபிக் எடுத்து பேசுவார்கள். இந்த மாணவர்களாக இருக்கும் பொழுது நாங்கள்லாம் பேசியிருக்கிறோம். இது பெரிய பயங்கரமான தத்துவம் மாதிரி, கண்டுபிடிப்பு மாதிரி. இப்போ தெரியுது முட்டாள்தனம் உண்டு. அப்போ இந்த மாதிரி எல்லாம் வந்து சட்டங்களை தொழுகையில் இருக்கும் பொழுது எப்படி எழுதுறாங்க? ஃபலவ் பாபி சலாத்திஹி, தொழுகையில் இருந்து கொண்டு ஒருவன் விற்றால், பாண்ட விற்கிறது, பில் இஷாரத்தி, சைகையால் விற்பனை செய்தால், இன்னா கதல் பைவோ, வியாபாரமும் செல்லும், ஒலா தபுத்துல் சலாத்து, தொழுகையும் பாடாகாது, வியாபாரம் வேறு செல்லுமா. தொழுதுகிட்டு இருக்கும்போது இப்படி சொன்னதுனால நீ தொழுது சொன்னாலும் சொல்லிட்டே இல்லை 2 ரூபாய்க்கு தரேன் குடுறான்னு பிடிக்கலாம், கிளைம் பண்ணலாம். வியாபாரம் வந்து செல்லும். ஒலா தபுத்துல் சலாத்து, தொழுகை பாழாகாது. ஆமிதன் ஆலிமன், வேண்டுமென்று தெரிந்து கொண்டு வியாபாரம் தான் பண்ணுறோம், அறிந்து கொண்டு வேணும்னு செஞ்சாலும் சொல்லிட்டு வர்றது, டேய் நான் போகிறேன், தொழுகையில் நீ என்ற ஏதாவது பொருளை கேளு, நான் உனக்கு விற்கிறேன் அப்படி சொல்லிட்டு போய் செஞ்சாலும் கொடுமா. தற்செயல் நடக்க தேவையில்லை. வேண்டும் என்று நான் இதான அர்த்தம். நான் இப்போ தக்பீர் கட்டுவேன், அப்போ விற்கிறான்னு கேளு, நான் தொழுவும் போது உனக்கு விற்பேன், நீ அப்போ வாங்கிக்க என்று சொல்லிட்டு போய் இப்படி செஞ்சாலும் அவன் தொழுகை செல்லும். இவனோட என்ன பண்ணுறது? இந்த மாதிரியான ஆட்களுக்கு காபீர் பத்தா கொடுப்பாடுவோலா? இவங்க நமக்கு காபீர் பத்தா கொடுக்குறாங்க. யாரு? அல்லாஹ்வுடைய கலாமில் விளையாடுறவங்க, தொழுகையில் விளையாடுறவங்க, அல்லாஹ்வை கேலி பொருளாக்குறவங்க. எதுக்காக வேண்டி இந்த தொழுகை இபாதத்தெல்லாம் மார்க்கத்தில் கடமையாக்கப்பட்டிருக்கோ அதெல்லாம் அர்த்தமற்றதா ஆக்குறவர்கள் இவர்கள் என்ன லிஸ்ட்டில் அல்லாட்டு நிற்பாங்க? சாதாரண குற்றம். நம்ம சிரிச்சுட்டு போயிடுறோம். அல்லாஹ்வுடைய கோப பார்வை இறங்குமா இறங்காதா? என்னடா என்னுடைய மார்க்கத்தில் இப்படி என்னடா விளையாடுறீங்க? என்னுடைய மார்க்கம், என்னுடைய வகையை கொடுத்து தூதரை அனுப்பி அடி உத வாங்கி தியாகம் பண்ணி ஊர் விளக்கம் செய்யப்படி எப்படி வளர்த்த ஒரு மார்க்கத்தை இப்படி உட்கார்ந்துக்கிட்டு நாசமாக்கல கேட்க மாட்டான். அப்படியான சட்டங்கள் என்ன செய்யறாங்க? எழுதி வச்சிருக்காங்க. இது யானத்து தாலிபீனில் 4வது அத்தியாயத்தில் 4வது வால்யூமில் 16ஆம் பக்கத்தில் இருக்கிறது. அதே மாதிரி